ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஆத்மியின் 7 எம்பிக்கள் கட்சியில் இருந்து திடீர் விலகல், பாரதிய ஜனதாவில் இணைந்தனர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்லிமெண்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிகல் 101 பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் இட் மென்ஷன்ஸ் அபவுட் தி வேக்கண்ட் ஆஃப் சீட்ஸ், அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த லோக்சபா மற்றும் ராஜ்யசபாயில இருக்கக்கூடிய அந்த எம்பிக்களின் பதவி வந்து எவ்வாறு காலியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிகல் 101ல இருக்கும். ஸோ அதுவே ஆர்டிகல் 102ல பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன். எந்த ப்ரொவிஷன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லமெண்டா இருக்கிறவர்களுடைய அந்த பதவி வந்து பறிபோகும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 102. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அன்சவுண்ட் மைண்ட், மேபி அவங்க இந்த மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் அப்படிங்கிற பதவியில் இருக்கக்கூடிய தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இல்லைன்னா இன்னொரு நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து இவங்க வாலண்டரியா அக்வயர் பண்ணியிருந்தாங்கன்னா தானாகவே இவர்களுடைய அந்த பதவி வந்து பறிபோகும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 102. ஸோ இதுவே இனி எக்ஸ்ட்ராவா டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் பாராளுமன்றம் தான் என்ன பண்ண முடியும்னா புதிதாக அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் தான் பார்த்தீங்க அப்படின்னா 102 ஆர்டிகல். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தபடியாக பீப்புள் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், பீப்புள் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ரொவிஷன்ஸை வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட், அதாவது லோக்சபா மற்றும் ராஜ்யசபாயில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர் ஆஃப் பார்லமெண்டருடைய பதவி வந்து எவ்வாறு பறிபோகும் அப்படிங்கிற சில புதிய நடைமுறைகளை வந்து இந்த பீப்புள் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அடிப்படையில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலக்டோரல் அஃபென்சஸ். ஸோ இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும். ஸோ கரப்ஷன் பண்ணாங்க, பிரைபரி வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி அஃபென்சன்ஸ் வந்து அதாவது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுடைய பதவி வந்து தானாக பறிப்போகும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா அவர்களுடைய அந்த எம்பி பதவியானது பறிபோகும். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 2 இல்லைன்னா அதுக்கு மேலே சிறையில் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பதவி பறிபோகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து கவர் ஆகாது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த கட்சிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த எம்பிக்கள் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி மாறி நிறைய தடவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு டீஸ்டெபிலைசேஷன் பொசிஷனுக்கு வந்து போயிருக்கும். ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லாமல் ஒரு டீஸ்டெபிலைசேஷனாக இருந்திருக்கும். ஸோ அதற்காக குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1985ஆம் ஆண்டு 52வது சட்ட திருத்தத்தின்படி ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து கொடுத்திருப்பாங்க, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ இதன் அடிப்படையில் இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணி இதன் அடிப்படையிலையும் அந்த மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் வந்து அவர்களுடைய பதவியானது பறிக்கப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாலண்டரியா அவங்களுடைய அந்த பதவி வந்து ரிசைன் பண்ணாங்கன்னா அப்போ அவர்களுடைய பதவி வந்து பறிக்கப்படும். அதே மாதிரி அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஓட்டிங், அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய யாருக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணால் ஓட் பண்ணணும். ஸோ ஓட்டிங் பண்ணாமல் இருந்தால் கூட அந்த பதவி வந்து பறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15 டேஸுக்குள்ள இந்த பார்ட்டி வந்து ஒரு தடவை மன்னிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பதவியில் வந்து தொடருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ், இப்போ சுயேட்சை வேட்பாளர் இருப்பாங்க. ஸோ இவங்க ஏதாவது ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணாங்கன்னாலும் இவர்களுடைய அந்த பதவியானது பறிக்கப்படும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நாமினேஷன் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ நமக்கு லோக்சபாவில் வந்து நாமினேஷன் மெம்பர்ஸ் கிடையாது,
ராஜ்யசபால 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து 6 மந்த்ஸுக்கு அப்புறம் ஏதாவது பார்ட்டியில பொலிட்டிக்கல் பார்ட்டியில வந்து ஜாயின் பண்ணாலும் அவர்களுடைய பதவியானது பறிக்கப்படும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லால கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டியில இருந்து மெம்பர்ஸ் வந்து இன்னொரு பார்ட்டியில போய் சேர்றாங்கன்னா குறைந்தபடியாக அந்த பார்ட்டியில 1/3 மெம்பர்ஸ் ஒரு பார்ட்டில இருந்து இன்னொரு பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணும். அப்போ அது டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து பண்ணதாக கருதப்பட மாட்டாது. ஸோ அதற்கும் இப்போ ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 10 மெம்பர்ஸ் இன்னொரு பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணாங்கன்னா அப்போ அது டிஸ்குவாலிஃபிகேஷன் அந்த ப்ரொவிஷன்ஸ் கீழே வராது. அவங்க வந்து பதவி நீக்கம் பண்ணப்பட மாட்டாங்க. ஸோ அதுவே அந்த 10க்கு கீழே குறைந்த அளவில் வந்து இன்னொரு பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுடைய மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் அப்படிங்கிற பதவி வந்து பறிக்கப்படும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 1/3 மெம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது நிறைய திரும்ப என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ கவர்மெண்ட் வந்து டீஸ்டெபிலைஸ் ஆகியிருக்கும். நிறைய பேர் மறுபடியும் ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு வந்து மூவ் ஆகியிருப்பாங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா திரும்பவும் அடுத்த ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க, 91வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 1/3 மெம்பர்ஸ் அப்படிங்கிறத இன்னும் கர்வு பண்ணி 2/3 அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் 2/3 மெம்பர்ஸ் வந்து ஒரு அந்த பார்ட்டில இருந்து இன்னொரு பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுடைய அந்த மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் அப்படிங்கிற பதவி வந்து பறிக்கப்படாது. ஸோ அதுவே குறைந்த அளவில் போய் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுடைய மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் அப்படிங்கிற பதவி வந்து பறிக்கப்படும். ஸோ இதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ நாடாளுமன்ற ராஜ்யசபையில பாத்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியில இருந்து மொத்தம் 10 உறுப்பினர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தற்போது 3 அதாவது 7 மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கட்சியில இருந்து விலகி இப்ப பாரதிய ஜனதாவில வந்து இணைந்திருக்காங்க. ஸோ இப்ப கட்சி தாவல் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இந்த இவர்களுடைய பதவி வந்து பறிக்கப்பட மாட்டாது. ஏன்னா நமக்கு 91வது சட்ட திருத்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு பார்ட்டில இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு அந்த மெம்பர்ஸ் வந்து போகும்போது ஏறக்குறைய 2/3க்கு குறையாம இருந்தாங்கன்னா அவர்களுடைய அந்த ஒரு மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் அப்படிங்கிற பதவி வந்து பறிக்கப்படாது. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்களுடைய பதவியானது பறிக்கப்பட மாட்டாது.